சமைக்கிறக்கே மைண்ட் இல்லாதப்போ ஏதோ டேஸ்டியாக இருக்க மாதிரி ரெசிபி சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லித்தர மாதிரி சோயா சுக்குவானி ட்ரை பண்ணி பாருங்கள். இது டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்கும். செய்யற ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எப்படின்னு சொல்கிறேன், வீடியோ சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ் பார்க்க நான் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வேக வச்சிருந்த சோயா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் இந்த சோயா நல்லா ஃப்ரை ஆனது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது கூட கட் பண்ண ஒரு வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகா, இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 400 ml அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்க போகிறேன். இது அப்படியே இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தாளிப்பு கடாயில் ஆயில் சேர்த்து அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமாக கசூரி மேத்தி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அப்படியே ரெடி பண்ணி தயிர் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த மசாலா தயிர் கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது அப்படியே எடுத்து சோயா கூட சேர்த்துட்டு இது கூட தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியான நேபாளி சோயா சுக்குவானி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அடைப்பிடிச்சு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.